இந்த வெள்ளிக்கிழமை அறிவாலயத்துல முக்கியமான சீனியர் இணைஞ்சிருக்காருங்க அரசியல்ல. முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் திமுகவுல ஐக்கியமாகியிருக்கிறார். அவருடைய மகன் திரு ரவீந்திரநாத்தும் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவங்கள சந்தித்து திமுகவுல இணைஞ்சிருக்காங்க. சரி, திமுகவுல சேர்ந்ததால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வலிமையான கட்சி பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு பேசப்படுது. முக்கியமா துணை பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவருக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற போஸ்டிங், அப்படி இல்லைனாலும் மாநில லெவல்ல எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தா மதிப்பு மிகுந்த சபாநாயகர் பதவி ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்படி இல்லைனாலும் நிதியமைச்சர் பொறுப்பு, முக்கியமான அந்த பொறுப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய மகன் திரு ரவீந்திரநாத்துக்கு இளைஞரணியில ஒரு முக்கிய போஸ்டிங்கோ துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோல்ல, அதுக்கு அடுத்து அவரை எம்பி ஆக்கலாம், டெல்லி பாலிடிக்ஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்னும் இப்போதைக்கு பேசப்பட்டிருக்கிறதாக 2 சைடில் இருந்தோம். இப்போதைக்கு அதுக்கடுத்து அவரை எம்பி ஆக்கலாம், டெல்லி பாலிடிக்ஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்னு இப்போதைக்கு பேசப்பட்டிருப்பதாக 2 சைடில் இருந்தும் தகவல்கள் வருதுங்க. பார்ப்போம் வேற என்ன தகவல்கள், பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு.